வணக்கம். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிதியை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள முக்கியமான திட்டங்களை மீண்டும் தொடங்க வேண்டும் என கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக புதிய திட்டங்களை அனுமதித்திடவும் உரிய அறிவுரைகளை ரயில்வே அமைச்சகத்திற்கு வழங்கிடவும் வேண்டும் என்ற இந்த அறிவுறுத்தலானது தற்பொழுது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் அந்த ரயில்வே திட்டங்கள் உரிய நேரத்தில் தற்பொழுது அனுமதிக்காததனால் தற்பொழுது பல்வேறு குளறுபடிகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் உடனடியாக அந்த திட்டங்களுக்கு அனுமதியானது அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த கடிதம் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் ஒன்றிய அரசினால் அனுமதிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிதியை தாமதமின்றி முழுமையாக முன்னுரிமை அடிப்படையில் விடுவித்திடவும், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள முக்கியமான திட்டங்களை மீண்டும் தொடங்கிடவும், தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக புதிய திட்டங்களை அனுமதித்திடவும் உரிய அறிவுரைகளை ரயில்வே அமைச்சகத்திற்கு வழங்கிட வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த கடிதத்தினை தற்பொழுது எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் முக்கியமான திட்டங்களான திண்டிவனி நகரி அகல ரயில் பாதை, மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை, மணியாச்சி நாகர்கோவில் அகல ரயில் பாதை, கன்னியாகுமரி நாகர்கோவில் அகல ரயில் பாதை இரட்டிப்பாக்குதல், நாகர்கோவில் இரணியல் அகல ரயில் பாதை இரட்டிப்பாக்குதல், தூத்துக்குடி மதுரை புதிய அகல ரயில்வதி பாதை திட்டம், சின்னசேலம் கள்ளக்குறிச்சி அகல ரயில் பாதை திட்டம், மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை 4 முனை சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திட்டங்களையும் அவர் குறிப்பிட்டு தற்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறார். நிலையெடுப்பு மற்றும் இழப்பீடு வழங்குவதை விரைவுபடுத்த ஏதுவாக அனுமதிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை தாமதமின்றி முழுமையாக முன்னுரிமை அடிப்படையில் விடுவிக்கவும், ரயில்வே துறையால் நிறுத்தி வைக்கப்பட்ட முக்கியமான திட்டங்களான தூத்துக்குடி மதுரை அருப்புக்கோட்டை வழியாக புதிய அகலப்பாதை மற்றும் திண்டிவனம் திருவண்ணாமலை அகலப்பாதை உள்ளிட்ட நிலத்தை கையப்படுத்த அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. திட்டங்களை மீண்டும் தொடங்கிடவும், இதற்கான தேவையான நிதியை வழங்கிடவும், தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை வளர்ச்சி தேவைகளுக்கு ஏற்ப கூடுதலாக புதிய ரயில்வே திட்டங்களை அனுமதி குறித்து பரிசீலிக்கவும் இந்த கடிதத்தினை தற்பொழுது அவர் எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது.